Welcome to Jesus God Palace in the name of Jesus. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் நாம் எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே, பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டிக்கிறோம். பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தால் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து நடத்துவீராக. எந்த தடைகளும் அவர்களுக்கு வராதவாறு தொடக்கம் முதல் முடிவரை உங்களுடைய நன்மைகளை, உங்களுடைய மகிமை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம். நீர் உதவி பண்ண வேண்டும் செவிக்கிறோமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருமை சௌரிய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைகளே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதிசயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், சர்வ லோகத்துக்கு யஜமானன், பரிசுத்தர், பரிசுத்தர், பேரிகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று மேலும் மாறாத தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர். வாக்கு மாறாத தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மைகளின் நாயகன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நன்மைகள் செய்யும்படியாக நம்மை அழைத்த தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிக்கை பார்த்தவரே, மகிமையானவரே, மாட்சிமை நிறைந்தவரே, சர்வ சிருஷ்டிக்கு எச்சமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அபிஷேகநாதன் அவர். ஹல்லேலூயா. நம்மை அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது அவர் அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா. நம் மத்தியில் வாசமாயிருக்கிறாரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அளவில்லாமல் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புகழ்ச்சிக்கு பாத்திர. ஹல்லேலூயா. ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மைகளின் நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு நன்மைகள் செய்யும்படியாக அழைத்த தேவன். எல்லா செய்திகளுக்கு விலக்கி நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அவர் கரங்களை ஏந்தி நடத்துகிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதான பிரபு. ஹல்லேலூயா. சமாதான பிரபுவை ஸ்தோத்திரிக்கிற நமக்கு சமாதானம் தருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தத்துவம் நிறைந்த தேவன். ஹல்லேலூயா. கர்த்தத்துவம் நிறைந்த தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவர். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. சர்வ லோகாதிபதியை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தத்துவம் நிறைந்தவர் அவர். ஹல்லேலூயா. நித்திய பிதாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் கல்வாரி நமக்காக சாப பாவங்களை ஏற்ற கல்வாரி நாயகன். ஹல்லேலூயா. கல்வாரியை வெற்றி சிறந்த தேவன் அவர். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தைகளால் நிரப்பி நேசம் நடத்துகிற நித்திய தேவாதி தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை காண்பித்த தேவன். நித்திய ஜீவ வார்த்தைகளால் நம்மை நிரப்புகிறாரே. நித்திய ஜீவ வார்த்தைகளால் நம்மை நேசம் நடத்துகிறாரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ லோகாதிபதியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துவதற்காக நம்மை அழைத்தாரே. நம்மை தினம் தினம் பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே. பரிசுத்தம் உள்ளவன் என்று பரிசுத்தம் ஆகட்டும் என்று நம்மை நடத்துகிறாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே, எங்களுக்கு ரட்சிக்கிறவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக எங்கள் ரட்சித்த தேவனே, ஹalleluya. எங்களுக்காக ரத்தம் சிந்திய தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் நமக்காக ரத்தம் சிந்திய தேவன், நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்கும்படியாக ரத்தம் சிந்திய தேவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே, ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. துதிக்கு பாத்திரவர், ஹalleluya. தூயோனே துதிக்கு பாத்திரரே, மகத்துவமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தத்துவம் நிறைந்தவர் அவர், ஹalleluya. நீதிமான்களின் தேவனவர், நம்மை நீதிமான்களாக மாற்றும்படி நேசம் பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே, ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே, ஹalleluya ஹalleluya. நன்மைகளின் நாயகன், நமக்கு நன்மைகளை செய்கிற தேவனவர், ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, காசிய நம்மை காண்கிற தேவனவர், நம்மை கண்ணின் மணிகள் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனே, ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. யெகோவா தேவன், ஹalleluya. யெகோவா தேவனே, ஸ்தோத்திரிப்போம். யெகோவா ரட்பா, ஹalleluya. யெகோவா ஷர்மா, யெகோவா ஷாலுமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கண்மலையே, எங்கள் கண்மலையே, ஹalleluya ஹalleluya. உயர்ந்தவரே சிறந்தவரே, உயர்ந்தவர் உயர்ந்தவர். நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படியாக நம்மை உண்மை அழைத்தாரே, நம்மை மீட்டு சொன்னாரே, நம்மை மீட்ட ரட்சகரவர், நம்முடைய மேய்ப்பரவர், ஹalleluya. நம்முடைய மேய்ப்பவர் புல்லுள்ள வெளிகளில் நம்மை நடத்தி மேய்க்கிறாரே, ஹalleluya. அமர்ந்த தண்ணீரை கொண்டு சென்று நடத்துகிறாரே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே, ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. எதிராளிகள் முன்பு அபிஷேகத்தால் நிரப்பி நடத்துகிறாரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே, ஹalleluya ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவன் அவர், ஹalleluya. பரலோக தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவன் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், ஹalleluya. நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிற தேவனை ஸ்தோத்திரிப்பவர், நித்திய ஜீவனை தந்தாரே தருகிறாரே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. நித்தியத்தை குறித்து நமக்கு கற்று தந்த தேவன் அவர், ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவே, ரட்சிப்பின் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ரட்சகரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக ரத்தம் செந்திய கல்வாரி நாயகனே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டேனே, எமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக, நமக்கு சமாதானத்தை தரும்படியாக அவர் நம்முடைய பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டாரே, ஹalleluya. கல்வாரி வெற்றி சிறந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே, வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய ஆராதனைக்குரிய தேவன் அவர், ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே, ஹalleluya. ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிறீரே, ஹalleluya. அப்பா பிதாவே, எனக்கு ஒத்திர சிறுகாலத்தை தந்த தேவன் அவர், ஹalleluya. நம்மை காண்கின்ற தேவன், ஹalleluya. நம்மை நம்மீது நோக்கமாய் இருக்கிற தேவன் அவர், நமக்கு ஆலோசனை தருகிற ஆலோசனை கர்த்தர் அவர், ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நிச்சயமே தன்னை எங்களுக்கு நல்ல போஷங்களை தந்து வழி நடத்துகிறீரே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே, ஹalleluya ஹalleluya. தேவாதி தேவனே, ஹalleluya. கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, எங்கள் அதிசய நாமத்தை உடைய தேவனவர், இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. வார்த்தையின் வடிவமே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களுக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக எங்களை மீட்ட தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நித்திய ஜீவனை தரும்படியாக மீட்ட தேவன், ஹalleluya ஹalleluya. நமக்கு ரட்சிப்பை தரும்படியாக மீட்ட தேவன், அடிமையா பாவத்துக்கு அடிமையாக இருந்த நம்மை மீட்ட தேவன், ஹalleluya ஹalleluya. பாவத்துக்கு அடிமையாக இருந்த நம்மை மீட்ட தேவன், ஹalleluya ஹalleluya. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக வந்த தேவன், ஹalleluya ஹalleluya. எவ்வளவு அன்பு, எவ்வளவு இரக்கம், ஹalleluya. நம்ம இருக்கின்ற இரக்கத்திற்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய மேய்ப்பரவர், ஹalleluya. நம்மை மேய்த்து தினமும் நடத்துகிறாரே, ஹalleluya. நீரில் கொண்டு போய் சேர்க்கிறாரே, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே, ஹalleluya. அபிஷேக நாதனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அபிஷேக நாதனவர், ஹalleluya. நம்மை அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே, அக்கினிமயமான தேவன், ஹalleluya. நம்மை குடும்பத்தில் இருக்கிற அந்த இருளை நீக்கினாரே, ஹalleluya ஹalleluya ஹalleluya.
அபிஷேக நாதனையுமே சோதரிக்கிற ஜீவன் நதி அவர் வற்றாத ஜீவன் நதி ஜீவ ஊற்றியுமே சோதரிக்க எங்கள் குடும்பத்தின் ஜீவ ஊற்றி ஹalleluya எடுக்க குறையாத ஜீவா ஊற்றியுமே சோதரிக்கிற எங்கள் ஜீவாப்பமையுமே சோதரிக்கிறோம் அவர் நம்முடைய ஜீவ அப்பன் பரலோகத்திலிருந்து வந்த ஜீவாப்பம் அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன் ஹalleluya ஹalleluya எங்கள் வழியையுமே சோதரிக்கிறோம் எங்கள் ஜீவனையுமே சோதரிக்கிறோம் எங்கள் சத்தியமே சோதரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya உடைய சத்தியங்களால் எங்களை நிரப்பி சத்திய ஜீவ பாலியல் நடத்துகிற தேவாதி தேவனையுமே சோதரிக்கிறோம் ஹalleluya 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 நித்தியத்துக்குரிய காரியங்களை குறித்து அறிவித்த தேவனையுமே சோதரிக்கிறோம் ஹalleluya அவருடைய மகத்துவங்களை காட்டும்படி நம்முடைய கண்களை திறந்தாரே ஹalleluya ஹalleluya சோத்திரமானவரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரமானவரே மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனையுமே சோதரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திரமானவரே ஹalleluya அற்புதனையுமே சோதரிக்கிறோம் ஹalleluya மகத்துவமானவரையுமே சோதரிக்கிறோம் எங்கள் துதிகளில் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரையுமே சோதரிக்க எப்போதும் நம் துதிகளில் பிரியமாய் இருக்கிற தேவன் நம் மத்தியில் இப்போது ஆசீர்வாடி கொண்டிருக்கிற தேவனை சோதரிப்போம் ஹalleluya 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 எங்கள் ஆவியாகிய தேவனை இப்போது எங்கள் மத்தியில் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறீரே ஹalleluya ராஜாதி ராஜாவே ஹalleluya நித்திய பிதாவே உம்மை சோதரிக்கிறோம் நித்திய ஜீவனே உம்மை சோதரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அபிஷேக நாதனே உம்மை சோதரிக்கிறோம் அபிஷேகத்தால் இப்போது ஒவ்வொரு குடும்பத்திலும் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே உம்மை சோதரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya வல்லமை கரங்களால் ஆண்டவரே சோதரம் ஒவ்வொருவரே ஆண்டவரே சோதரம் ஒரு வல்லமை கரங்களால் இதை செய்து கொண்டிருக்கிறீரே ஒவ்வொரு குடும்பத்திலும் இதை கொண்டு செய்து கொண்டிருக்கிறீரே முக்கிய சோதரம் செலுத்துகிறோம் ஹalleluya 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 அக்கினியே சோதர கண்மலை எங்கள் கண்மலையே சோதர எங்கள் ஆசீர்வாதமே எங்கள் மூளை கல்லே ஹalleluya ஸ்தோத்திரமானவரே ஹalleluya நம்முடைய மூளை கல்லவர் நம்முடைய ஆசீர்வாதம் அவர் ஹalleluya 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 நாங்கள் சிறந்து விளங்கும்படி எங்களை ஆண்டவரே துறைமைப்பட்ட எங்களை அழைத்தீரே ஹalleluya கரபிடித்து நடத்துகிறீரே உன்னதமாய் வைத்து பாதுகாக்கிற தேவனவர் ஹalleluya ஹalleluya அவர் உன்னதர் உயர்ந்தவர் சிறந்தவர் வல்லவரே சோதரிக்கிறோம் வல்லவர் நல்லவர் மகத்துவமான தேவனவர் ஹalleluya 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 ஸ்தோத்திரமானவரே ஹalleluya ஹalleluya நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் நீங்கள் ஜெயித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன தேவாதி தேவனையுமே சோதரிக்கிறோம் எங்களுக்கு ஆண்டவரே சோதர அந்த பாதைகளை காண்பித்தீரே ஹalleluya ஹalleluya ஒரு வார்த்தை வசனங்களால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே ஹalleluya உண்மை அறிகிற அறிவில் வளர செய்கிற தேவாதி தேவனையுமே சோதரிக்கிறோம் ஹalleluya 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 அபிஷேகத்தால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே அளவில்லாமல் குடும்பங்களில் ஊற்றிக் கொண்டிருக்கிறீரே சோதரிக்கிறோம் ஹalleluya 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 குடும்பங்களை ஸ்திரப்படுத்துவதற்கான அபிஷேகத்தால் நிரப்புகிறீரே ஹalleluya குடும்பங்களை சீர்படுத்துவதற்கான அபிஷேகத்தால் குடும்பங்களை நிரப்புகிறீரே அக்னியை ஊற்றுகிறீரே ஹalleluya மக்கள் ஸ்தோத்திரம் மக்கள் நன்றிகள் ஹalleluya ஹalleluya அபிஷேக அளவில்லாமல் பொழிந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரமானவரே ஹalleluya அளவிற்கு அன்பிற்காக ஸ்தோத்திரமானவரே எங்கள் மீது கொண்ட அளவிற்கு அன்பிற்காக மக்கள் ஸ்தோத்திரமானவரே ஹalleluya 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 ஸ்தோத்திரமானவரே ஹalleluya 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 ஆண்டவரே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆச்சரியமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya பரிசுத்தம் உள்ளவன் இனியும் பரிசுத்தமாகட்டும் என்று நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே அவரை ஸ்தோத்திரிக்கிறோம் सर्व सृष्टि के यजमानी स्तोत्रिपा सर्व सृष्टि का हालेलूया हालेलूया सृष्टि कर्ताவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் हालेलूया हालेलूया இப்போது நாம் ஒரு ஹல்லேலூயா பாடலை பாடுவோம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் எல்லாரும் என்னோடு இணைந்து பாடுங்கள் ஹல்லேலூயா 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 Hallelujah, Hallelujah, Hallelujah. நித்திய பிதாவே Hallelujah, வல்லமை தேவா Hallelujah. நித்திய பிதாவே Hallelujah, வல்லமை தேவா Hallelujah. பரிசுத்த ஆவியே Hallelujah, சதாதி ராஜா Hallelujah. பரிசுத்த ஆவியே அல்லேலூயா சதாதி ராஜா அல்லேலூயா 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 கர்த்தாதி கர்த்தா அல்லேலூயா மகிமையின் தேவா அல்லேலூயா
ஆதி கர்த்தா அல்லேலூயா மகிமையின் தேவா அல்லேலூயா மாட்சிமை ஒளியே அல்லேலூயா அற்புத தேவா அல்லேலூயா மாட்சிமை ஒளியே அல்லேலூயா அற்புத தேவா அல்லேலூயா 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 ஆனந்த ரூபா அல்லேலூயா அதிசய கர்த்தா அல்லேலூயா ஆனந்த ரூபா அல்லேலூயா அதிசய கர்த்தா அல்லேலூயா மகிமையின் மகிமா அல்லேலூயா சிறுதேவாதா அல்லேலூயா மகிமையின் மகிமா அல்லேலூயா சிறுதேவாதா அல்லேலூயா 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 அல்லேலூயா. இப்போதும் நாம் வேத வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள். அதிகாரம் யாத்திராகமம். நாம இன்னைக்கு யாத்திராகமம் தொடங்குகிறோம். ஆதியாகமம் முடித்தோம் நேற்றுக்கு. நாம இன்னைக்கு யாத்திராகமம் இரண்டாவது யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 22 வசனங்கள் தான் இருக்கிறது. எல்லாரும் என்னோடு சேர்ந்து வாசித்துக் கொள்ளுங்கள். 22 வசனங்களை நாம் வாசிக்கலாம். எகிப்துக்கு போன இஸ்ரவேலருடைய குமாரரின் நாமங்களாவன ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், பென்யமீன், தான், நப்தலி, காத், ஆசேர் என்பவைகளே. இவர்கள் யாக்கோபுடனே தங்கள் தங்கள் குடும்பங்களோடே கூட போனார்கள். யோசேப்பு அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோபின் கற்பப்பிறப்பாகிய யாவரும் 70 பேர். யோசேப்பு அவருடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையால் எல்லாரும் மரணமடைந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியின் பருகி ஏராளமாய் பெருகி பலர்த்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகையினரோட கூட நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்களை சுமை சுமைக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரனை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டாசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தம் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். அதுவுமின்றி எகிப்தின் ராஜா சிப்ரால் பூமால் என்னும் பெயருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொண்டு போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததனால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இத்த கட்டளையை படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல் அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்திற்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதி பலுத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததனால் அவர்களுடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும்
பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். இந்த அதிகாரத்துல நாம பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அங்கே எகிப்திலிருந்து போன அங்கே கானான் தேசத்திலிருந்து எகிப்து தேசத்துக்கு போன 70 பேர் நாம பார்த்தோம். யாக்கோபும் அப்படியே மகன்கள் குடும்பங்கள் எல்லாரும் சேர்ந்து அங்கே கானான் தேசத்திலிருந்து 66, யோசேப்பின் குடும்பம் மொத்தமாக 70 பேர் அங்கே எகிப்து தேசத்துக்கு சென்றார்கள் என்று நாம பார்த்தோம். இப்போது அவர்கள் எல்லாரும் மரணம் அடைந்து விட்டார்கள். அந்த தேசத்திலேயே எகிப்து தேசத்திலேயே இங்கிருந்து போன எல்லாரும் மரணம் அடைந்து விட்டார்கள். அவர்களுடைய சந்ததிகள் இப்போது பல்கி பெருகி கொண்டே இருக்கிறார்கள். இப்போது அங்கே ஒரு அந்த இவர்களுக்கு பின்பே அடுத்த ஒரு ராஜா, ஒரு புதிய ராஜா அங்கே வருகிறார். அந்த ராஜா என்ன பண்ணுகிறார் என்றால், அவர்களுக்கு என்ன சொல்கிறார் என்றால், இந்த எகிப்து தேசத்தை யார் நிரம்பி இருக்கிறார்கள்? அந்த யாக்கோபின் வம்சம் நிரம்பி இருக்கிறது. இஸ்ரவேலே ஜனங்கள் அங்கே நிரம்பி இருக்கிறார்கள். அதனால் நாம் அவர்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால், நம்ம தேசத்திலே போய் எங்க பார்த்தாலும் அவர்களை விட எகிப்தியர்களை விட இவர்கள் அதிகமாகி விட்டார்களாம். அதனால இவர்கள் நாளைக்கு நம்மை அடிமைத்தனம் பண்ணுவார்கள் என்று அவர்கள் நினைத்து அவர்களை அடக்கி ஆளும்படியாக அங்கே ஒரு திட்டம் போடுகிறார்கள். எப்படி என்றால், அவர்களுக்கு அதிகமாய் வேலை சுமைகளை கொடுக்க வேண்டும். அடுத்ததாக அவர்கள் நம்ம நாட்டில்தான் இருக்கணும். எதற்காக? பகையினர்கள் நமக்கு நாட்டின் மீது யுத்தம் இருக்கிற காலகட்டங்களில் இவர்களை யுத்தத்துக்கு பயன்படுத்த வேண்டும். இப்படியாக அவர்கள் இப்படிப்பட்ட திட்டங்களை போடுகிறார்கள். அவர்களுக்கு அதிக வேலை பழுவை கொடுக்கிறார்கள். வேலை சுமை சுமக்கிற வேலைகள் முதல் அப்படியாக வேலை அதிகமாய் வேலை வாங்குகிறார்கள். அடிமைகளாக நடத்த தொடங்குகிறார்கள். அடுத்து அவர்கள் மீது என்ன பண்ணுகிறார்கள்? சந்ததிகள் அங்கே பெருகக்கூடாது என்பதற்காக ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்று திட்டம் போடுகிறார்கள். பிறக்கும் போது ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் எவ்வளவு அந்த இஸ்ரவேல் வம்சத்தை அவர்கள் அடிமைத்தனம் பண்ணுகிறார்களோ, கொடுமைப்படுத்துகிறார்களோ, அவர்கள் நெருக்குகிறார்கள், ஒடுக்குகிறார்கள். ஆனால் அவ்வளவு அவர்கள் பெருகி கொண்டிருந்தார்கள். காரணம், அவர்களோடு தேவன் இருந்தார். தேவன் அங்கே வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தார். உன் சந்ததி அங்கே பழுகி பெருகும், மீண்டும் கானான் தேசத்துக்கு திருப்பி அழைத்து கொண்டு வருவேன் என்று தேவன் அங்கே வாக்கு கொடுத்திருந்தார். அதன்படியாக அவர்கள் எவ்வளவுதான் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அங்கே பழுகி பெருகி கொண்டே இருந்தார்கள். பலவான்களாக இருந்தார்கள். அவர்களை விட இவர்கள் பலவான்களாக இருந்தார்கள். மேலும் அங்கே உள்ள மருத்துவச்சிகள், எபிரேய மருத்துவச்சிகளுக்கு அவர்கள் கட்டளை இடுகிறார். அந்த ராஜா என்ன கட்டளை இடுகிறார் என்றால், நீங்கள் அங்கே ஆண் பிள்ளைகள் பிறந்ததும் அந்த ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும், கொலை பண்ண வேண்டும் என்று கட்டளை இடுகிறார்கள். ஆனால் அந்த மருத்துவச்சிகள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கிறார்கள். தேவன் நாம் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணினால் தேவனுக்கு செய்யக்கூடாது என்று தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது அங்கே தண்டிக்கப்படும். தேவன் அவர்களோடு இருப்பதனால், அந்த இஸ்ரவேல் ஜனத்தோடு இருப்பதனால் தேவன் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை வழங்குவார், குடும்பங்களை அழித்து விடுவார். அதனால் அவர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், அந்நேரத்தில் அந்த ஆண் பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்றுகிறார்கள், கொல்லாமல் விடுகிறார்கள். இது ராஜாவுடைய பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த விஷயம். அப்போது ராஜா என்ன பண்ணுகிறார், அந்த மருத்துவச்சிகளாகிய சிப்ரால் பூவால் என்கிற அந்த மருத்துவச்சிகளை கூப்பிடுகிறார். நீங்கள் ஏன் அவ்வாறு பண்ணுகிறீர்கள்? அவர்களுக்கு அந்த ஏவியர்களுக்கு ஏன் நீங்கள் அவர்களுக்கு உதவி பண்ணுகிறீர்கள்? ஏன் அந்த ஆண் பிள்ளைகளை கொலை செய்யவில்லை என்று கேட்கும்போது அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், அங்கே ராஜாவுக்கும் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் இவர்கள் இங்கே தேவனுக்கு பயந்தும் அவர்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இதனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த எபிரேய பெண்கள், ஸ்திரீகள், அவர்கள் அந்த இஸ்ரவேலிய ஸ்திரீகள் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் அதிக பலசாலியானவர்கள். அதனால் அவர்கள் இங்கே இருந்து நாங்கள் செல்வதற்கு முன்னே பிள்ளையை பெற்றெடுத்துக் கொள்கிறார்கள் என்று அவர்கள் அங்கே சொல்கிறார்கள். அதன் நிமித்தம் அந்த ஆண் பிள்ளைகளை அவர்கள் காப்பாற்றுகிறார்கள். இதனால் தேவன் என்ன செய்கிறார் பாருங்கள், இவர்கள் அங்கே அந்த ஆண் பிள்ளைகளுக்கு பிள்ளை காப்பாற்றுவதனால் தேவன் அவர்கள் குடும்பங்களை தலைக்க பண்ணுகிறார். பாருங்கள், எவ்வளவு அந்த தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீது எவ்வளவு நோக்கமாக இருக்கிறார். அந்த ஜனங்களை அழிக்க நினைக்கிறவர்களை அவர் அழிக்க தயாராக இருக்கிறார். அவர்களை பாதுகாக்கிறவர்களை, அவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு பல மடங்கு நன்மை செய்கிறவராகவும் இருக்கிறார். பாருங்கள், தேவன் ஒரு ஜனத்தை ஆசீர்வதித்தார் என்றால், இனி ஒரு குடும்பத்தின் மீது நோக்கமாய் இருக்கிறார் என்றால், அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அழித்து தள்ளுவார். ஆனால் அவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு இவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் தேவன். அப்படியாக அங்கே பல மீண்டும் அவர்கள் பெரிய ஜனமாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அதனால் மாகோன் மீண்டும் ஒரு திட்டம் போட்டு என்ன பண்ணுகிறார், ஆண் பிள்ளைகள் பிறந்தால் நதியில் போட வேண்டும், பெண் பிள்ளைகள் பிறந்தால் உயிரோடு விடுங்கள் என்று
அங்கே மீண்டும் ஒரு கட்டளையை கொடுக்கிறான் பாருங்கள். இந்த வேத விளக்கத்தை நாம் பார்க்கும்போது, இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது, தேவன் யாரோடு பிரியமாய் இருக்கிறாரோ, இப்ப தேவன் ஒரு ஜனத்தின் மீது இல்லைன்னா ஒரு குடும்பத்தின் மீது நோக்கமாய் இருந்தார் என்றால் அவர்களை யாருக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டார், யாரும் அவர்களை தொட அனுமதிக்க மாட்டார். அவர் அவர்களை தன்னுடைய உள்ளங்கையில் வரைந்த தேவன். தன்னுடைய உள்ளங்கையில் அவர்களை வரைந்திருப்பதனால் அவர்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன் அவர் அரணாக அந்த மக்களுக்கு இருக்கிறார். மற்றவர்கள் ஜனங்கள் தன்னுடைய அந்த எதிராளிகள் அவர்களை ஒடுக்கினாலும் அவர் அவர்களை அபிஷேகத்தால் நிரப்பி என்ன பண்ணுகிறார்? எதிராளி முன்பு அபிஷேகத்தால் நிரப்பி வழி நடத்துகிற தேவன். பலவான்களாக அவர்களை நடத்துகிறார். அதனால்தான் இந்த மனுஷர்கள் வருவதற்கு முன்பே இவர்கள் பலசாலிகளால் இருப்பதனால் அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள் என்று அங்கே ராஜாவுக்கு அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு தேவன் ஒரு ஜனத்தின் மீது நோக்கமாய் இருந்தார் என்றால் அவர்களை பாதுகாப்பார். அதே போல் நம்மீது நோக்கமாய் இருக்கும் போது, நாம் தேவனுக்கு பயந்து வாழும் போது அவர் நம்மீது நோக்கமாய் இருக்கிறார். நமக்கு விரோதமாய் 1000 பேர்கள் எழும்பட்டும், நமக்கு விரோதமாய் பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் எழும்பட்டும், அப்போது தேவன் என்ன பண்ணுவார்? நம்மை அவர்கள் மத்தியில் கம்பீரவான்களாக நடத்தி செல்வார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்தியர் அவ்வளவு ஒடுக்கிறார்கள். தேவன் அங்கே அவர்களை கம்பீரமானவர்களாக நடத்தினார், குறைவின்றி போஷித்தார். பாருங்கள் எப்படி. அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் போது தேவன் நம்மை எல்லார் மத்தியிலும் என்ன பண்ணுவார்? உயர்த்துகிறவராகவும் கம்பீரமாக ஒரு கம்பீர சத்தத்தோடு நம்மை நடத்துகிறாராகவும் நம்மை வழி நடத்துவார். இப்போது நாம தன்னைத்தானே சோதித்தறிகிற ஜபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் தன்னைத்தானே சோதித்தறிவோம். காலையில முதல் இந்நேரம் எப்படி நாம வாழ்ந்த தேவனுக்கு எப்படி எவ்வளவு நேரத்தை கொடுத்தோம், தேவனோடு நாம் எப்படி இருந்தோம், அவரோடு எப்படி இடைப்பட்டோம், எந்த விதத்தில் நாம் பரிசுத்தத்தோடு வாழ்ந்தோம் என்பதை நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தால் நாம் நடத்தப்பட்டோமா? அவருடைய அன்பில் நிலைநின்றோமா? ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமான வார்த்தைகளை பேசினோமா? தேவனுக்கு பிரியமான வார்த்தைகள். மேலும் நாம் பொறுமையை தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கார் தேவன். என்னிடத்தில் நீங்கள் தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் எவ்வளவு தன்னை தாழ்த்தினார் என்று நாம பார்க்கிறோம். அவர் நமக்காக நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டு தன்னை தாழ்த்தினார். அவர் எவ்வளவு தம் அடிமை ரூபம் எடுத்தார். அதே போல நீங்களும் உங்களை தாழ்த்துக் கொள்ளுங்கள். என்னிடம் நான் எப்படி தன்னை தாழ்த்தினேனோ அதே போல உங்களை நீங்கள் தாழ்த்திக் கொள்வீர்களானால் உங்கள் குடும்பங்கள் செழிப்புள்ளதாக இருக்கும், உங்கள் குடும்பங்கள் சமாதானம் உள்ளதாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கார். அதனால் நாமே தன்னைத்தானே சோதிக்கவே வேண்டும். நாம் நம்மை தாழ்த்தினோமா? தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினோமா? நாம் எவ்வளவு தூரம் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய குடும்பம் செழிப்புள்ளதாக மாறும். ஏனென்றால் சமாதானம் நம்மளிருந்து பிறக்கும். நம்மளிருந்து பிறக்கிற சமாதான குடும்பத்தையே அது சமாதானத்துக்கு ஏதுவாக வழி நடக்கும். இப்போது நாம் கடைசி ஜபத்துக்கு நேராக கலந்து செல்லலாம். எல்லாரும் தன்னுடைய குடும்ப தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்போது ஏற்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கு நீர் பதிலை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்தும் போது நீர் அவர்களை மகிமைப்படுத்துவேன் நீர் உமது வாக்கின்படியாக நீர் மகிமைப்படுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் வாக்கு கொடுத்ததன்படியாக உங்களுடைய நன்மைகளால் முடித்து விட்டுவீராக. என்னுடைய நன்மைகளால் முடித்து விட்டுவேன் என்று வாக்கு கொடுத்தீராகவே. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய நன்மைகளால் முடித்து விட்டுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே பலவீனத்தோடு வியாதியோடு ஆண்டவரே நோக்கி பார்க்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சரீரத்தில் உங்களில் இருக்கிற பலவீனங்கள் நீங்கி போகட்டும். எந்தெந்த இடங்களில் ஆண்டவரே பலவீனப்பட்டு வியாதியா இருக்கிறார்களோ அந்த இடங்களில் உமது கரம் நீளட்டும். ஆண்டவரே உமது கரம் தொட்டு ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமது கல்வாரி இரத்தம் ஊட்டப்படட்டும். அந்த இடங்களில் சுத்திகரிக்கப்படட்டும். ஆண்டவரே மேலும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களில் ஆண்டவரே உமது கருத்தை கொடுக்கும் பரிசுத்தப்படுத்துவீராக. குடும்பங்களை ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீர் பரிசுத்தம் உள்ளவன் இனிய பரிசுத்தமாகட்டும். ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய நித்திய ஜீவ பாதைக்கு நேராக அவர்களை பரிசுத்தப்படுத்துவீராக. மேலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இப்போது எக்ஸாம் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவரே பிள்ளைகள் நன்றாக தரித்து படிக்கவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்கள் அதுக்கான ஞானத்தையும் புத்தியையும் ஆண்டவரே அவர்களுக்கு கொடுப்பீராக. கிருபையால் சூழ்ந்து வழி நடத்துவீராக. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. மேலும் ஆண்டவரே குடும்பங்களுக்கு நல்ல போஷிப்புகளை கட்டளையிடுவீராக. குறைவின்றி போஷிக்கிற தேவன் ஆண்டவரே நேர் ஆண்டவரே பரிசுத்தமான நல்ல போஷிப்புகளையும் நல்ல வஸ்திரங்களையும் குடும்பங்களுக்கு பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேலும் ஆண்டவரே ஒவ்வொரு கையின் பிரயோசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொருளாதார ஆசீர்வாதத்தை குடும்பங்களை மேம்படுத்துவீராக.
கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் ஆண்டவரே கடன் பிரச்சனைகள் நீங்கி போகட்டும். அவற்றை ஆண்டவரே நீக்கி போடுவீராக. அதற்கான வழிவாசல்களை நீ திறக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை உமது கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே நீர் உமது கரங்களுக்குள் வேலையடித்து பாதுகாத்துக் கொள்வீராக. மாய உலகத்தில் சிக்கி தவிக்காதவர்கள் நீர் வேலையடித்து உமது வசனங்களால் நிரப்பி வழி நடத்துவீராக. நித்திய ஜீவ பாதைக்கு நேராக வழி நடத்துவீராக. பெற்றோர்களுக்கு சமாதானம் கொடுக்கிற பிள்ளைகளாக நீர் வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திர. குடிப்பழக்கத்துக்கு அடிமையான மகன்களுக்காக ஜெபிக்கிறவர்களை உமது கருத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நீ தொழுவீராக. அவர்களுக்குள் ஒரு மனமாற்றத்தை கட்டளையிடுவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களை ரட்சிப்பில் வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாதவர்களுக்காகவே குடும்பங்களில் ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. நானும் என் குடும்பமோ என்றால் உண்மையை சேவிப்போம் என்று வாக்கின்படியாக ஆண்டவரே குடும்பமாய் உண்மை சேவிக்க நீர் ஆண்டவரே குடும்பங்களை சீர்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக. உண்மை அறிகிற அறிவில் குடும்பங்கள் வளர உதவி பண்ணுவீராக ஆண்டவரே. ஒருவரையும் விலப்படுத்தும் அவர்களுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கு பதிலை கட்டளையிடுவீராக. இப்போது என் நேரத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை மகிமைப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துவீராக. சிறு வயதிலிருந்தே உண்மை அறிகிற அறிவில் வளர உதவி பண்ணுங்க. எல்லாவற்றையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம். இரவெல்லாம் உமது பிரசன்னம் கிருபையும் சமாதானம் நிறைவாயிருக்கட்டும். யாவரோட ஆசீர்வதித்தலும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்லாம் நல்ல பிதாவே. ஆமென். இப்போது ஸ்பெஷல் பிரேயர். நாம இப்ப கடைசி ஜெபத்துக்காக கடந்து செல்லலாமா? யாரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.